ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று குறிப்பிடப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது. ஆல்ரெடி ஒரு சம்பவம் செப்டம்பர் 7ஆம் தேதி நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ அடுத்த சம்பவம் செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 6வது மாதமான புரட்டாசியுடைய 5ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு பார்த்திங்கன்னா மகாலயபட்ச அமாவாசையானது வருது. அது மட்டும் இல்லாமல் அதே நாளில் இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணம் வேற நடக்க போகுது. செப்டம்பர் 7ஆம் தேதி இறுதி சந்திர கிரகணம் நடந்ததை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க போகுது. சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளில் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியுமா தெரியாதா, சூத காலம் இந்தியாவில் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, கிரகணம் நடக்கிறதுனால கிரகணத்தின் போது நிறைய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்களும் நிறைய ஆபத்துக்களும் உருவாகுது. அது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அதனால் கிரகணத்துடைய பலன்களும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகணத்திற்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதாங்கிறதையும், கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழப்போகுது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதாங்கிறத தான் சொல்ல போகிறேன். நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது என்பது குறிப்பிடப்படுது. காரணம் என்னென்னா, இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் கரெக்டாக இந்த நாளில் இரவு நேரத்தில் நடக்குது. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் கிரகணம் நடப்பது பதிவாகுது. அதனால் செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி கிரகணத்தை அன்னைக்கு பார்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலி இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் கரெக்டாக கடந்த மார்ச் 29ஆம் தேதி நிகழ்ந்தது. அந்த நாள்லேயும் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைந்தார். இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. இருப்பினும் இப்போ வரக்கூடிய அடுத்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இதுவும் இரவு நேரத்தில் தான் நடக்கிறதாக சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த கிரகணமும் ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமானது நிகழ இருக்கிறது. ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய டைமை சொல்கிறேன். டைமிங் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 11 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:24 மணி வரையும் நீடிக்குது. இரவில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால கட்டாயம் இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது. அது மட்டுமின்றி இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் வெளிநாடுகளில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிஜி, அப்புறம் அட்லாண்டிக் இந்த மாதிரியான பகுதிகளில் மட்டும் பார்க்க முடியும். மற்ற இடங்களில் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சூரிய கிரகணம் எப்படி வானத்தில் நடக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் பொறுத்த வரைக்கும் மறைக்கிறது இருள் என்று சொல்லலாம். அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து வானத்தில் காணப்படும். சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படும். இதுதான் சூரிய கிரகணம் என அழைக்கப்படுது. கோள்கள் சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவில் நிலவு மறைத்து கொள்ளும். இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரம் படாமல் இருக்கும். இந்த ஒரு அரிய நிகழ்வு தான் இப்போ கிரகணத்தின் போது நடக்க போகுது. ஸோ இந்த கிரகணம் நடக்கும்போது செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்க கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தர்பை அல்லது
துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடுங்க. அதனால் கிரகத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். அப்புறம் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இது. அப்புறம் ரெண்டாவது, கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்க. வேறு எதையும் பண்ணாமல் கடவுள் வழிபாட்டில் அதிக நேரம் செலவிடுங்க. அப்புறம் மூணாவது, வீட்டுடைய பூஜை கதவை மூடி வைக்கணும். ஏன்னா கோவில் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும். அதனால் வீட்டு பூஜை அறை கதவையும் மூடி இருக்கணும். இது 3 செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு, கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது, கிரகணத்தின் போது வெளியே பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மூணாவது, கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறது, காய்கறி நறுக்கிறது, உரிக்கிறது போன்ற வேலைகள் செய்யக்கூடாது. மெயினாக உணவு உண்ணக்கூடாது. அப்புறம் நாலாவது, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அவற்றை கையிலேயே எடுக்கக்கூடாது. அப்புறம் ஐந்தாவது, கிரகணத்தின் போது ஊசியால் நூற்கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க. இவ்வளோ நேரம் கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலை ஷேர் பண்ணேன். இப்போ கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. வாக்கு திறமையும் எளிதில் கோபமடையாத குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நட்சத்திரநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் காரிய அனுகூலமானது உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகும். மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. எதிலும் கூடுதல் கவனமோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்கள் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தடை தூக்க செய்யும். எனவே சாதுரியமாக பேசி அதை சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெருமை ஏற்படும். அரசியல் துறையில் திறமையான பேச்சாற்றால் வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும். எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்கள் படிப்பது நல்லது. ஸோ உங்களுக்கான பலன்கள் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோகிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதற்குமே கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். எதிர்பாராத சம்பவங்களால் எழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். உடல் மனதில் உற்சாகத்தை தரும். அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாளர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சீராக நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்திலிருந்து வந்த பிரச்சனை தீரும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் தர அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குது. கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவி கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. சாந்தமும் அமைதியும் உடைய உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீங்க. உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவ அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க உங்களுடைய தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும்.
அதற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. ஆனால் போட்டிகள் பற்றி கவலைகள் தோன்றும், சமாளிக்க முயற்சி பண்ணும். பணியாளர்கள் உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுது கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வெளித்தொடர்புகளை எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு திருப்தி தரும். மாணவர்கள் பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்குவது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபத்துக்கு இதுதான் நடக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.